வரவேற்பை தெரிவிக்க வேண்டும் என்றோம். நம்முடைய அமைதிதான் நம்முடைய முதல் வரவேற்பு. பின்புதான் வணக்கமும் கரவொலிகளும். தயவு செய்து மாணவியர் அமைதியான முறைகளில் இந்த நிகழ்வினை சிறப்பிக்க வேண்டும் என்றோம். ராணி மேரி கல்லூரி மகளிர் தின விழா 2026 சிறப்பு அழைப்பாளர்கள் மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். மாணவியர் உற்சாகமான கரவொலிகளை வரவேற்பாய் தந்து அவர்களை வரவேற்க வேண்டும் என்றோம். சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் திரு ரவி முருகையா அடுத்த தலைமுறைக்கான தேசபக்தியில் ஒரு முன்னோடி. வழக்குரைஞர் திருமதி அருள்மொழி, ஃபவுண்டர் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் காபி ப்ரொடக்ஷன் செல்வி மாலா மணியன், மெடமிக்ஸ் நிறுவனர் திருமதி பிரியா அனு, அட்மின் அண்ட் ஃபினான்ஸ் இன்சார்ஜ் UNHCR திருமதி ஸ்ரீவித்யா மகேஷ், பிரபல திரையிசை பின்னணி பாடகி திருமதி தேவி நேத்தியார் அனைவரையும் ராணி மேரி கல்லூரியின் சார்பில், ஒட்டுமொத்த பெண்களின் சார்பில், பேராசிரியர் பெருமக்களின் சார்பில், அனைத்து துறை தலைவர்கள் சார்பில், அன்பு மாணவியர் சார்பாக வரவேற்று வணக்கம் கூறி வரவேற்கின்றோம். தேசிய தர நிர்ணய மதிப்பீட்டு குழுவால் A+ பெற்ற பெருமிதத்தோடு கொண்டாடப்பெறும் இன்றைய மகளிர் தின விழா, பெண்களுக்கென்று உருவாக்கப்பட்ட முதல் கல்லூரி, நூற்றாண்டு கடந்த கல்லூரி, வங்கக்கடல் எதிரே பீடு நடை போடும் கல்லூரி ராணி மேரி கல்லூரி. பெண்மை வாழ்வென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்வென்று கூத்திடுவோமடா பாரதியின் வரிகளை சொல்லி, மங்கையராய் பிறப்பதற்கே மா தவம் செய்திட வேண்டும் அம்மா. கவிமணியின் வரிகள் உயிர் பெறும் நாள் மார்ச் 8 மகளிர் தினம். ஒரு நாள் மட்டும் பெண்களை கொண்டாடினால் போதுமா? ஆண்டு முழுவதும் காலம் முழுவதும் கொண்டாடப்பட வேண்டிய உயிர் ஓவியம் பெண் என்பது நாம் என்றும் மறக்கக்கூடாத, நினைக்க வேண்டிய ஒன்று. மேடையில் வீற்றிருக்கும் முதல்வர் உள்ளிட்ட சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி வரவேற்று முதல் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து இசைக்க நம் இசைத்துறை மாணவியர். தற்போது திரு ரவி முருகையா அவர்களின் தாய் மண்ணே என்ற பாடல் இங்கே திரையிடப்படுகின்றது. மாணவியரின் உற்சாகமான கரவொலிகளுக்கு இடையே
sir, Ravi Murugaya has crafted a moving anthem titled Bharat Maa, driven by his profound emotional response to the Kargil war. Join us as we delve deeper into his inspiring creation. Mr. Ravi Murugaya has penned some beautiful lyrics in Tamil called Thai Manne, which is a dedication to our motherland. He is such a patriot himself. He himself loves our land so much that he considers the motherland a replacement for his mother, because he lost his mother at a very young age. And this is a beautiful song which is written in Tamil and also written in Hindi. I really feel privileged and honored that I got an opportunity to sing this song.
காஷ்மீரில் பனிமலையில் பாட வைத்தாயே பாடி பாதம் பாடினே பாவடிக்குள்ளானையா ஆளுகின்ற சேனையா நீ கூட தென்றலா மாயம் என்பதா தாய் பாசம் என்பதா தாய் மண்ணே மனம் கலங்காதே வானோடு இவன் போன்ற இவன் உறவதே எல்லா புகழும் தாய் மண்ணுக்கே ஜெய் தாய் மண்ணே. கார்கில் யுத்தம் நடைபெற்ற போது எழுதப்பட்ட பாடல் திரு ரவி முருகையா அவர்களால் எழுதப்பட்ட பாடல் என்பது குறிப்பிடத்தக்கது. வீரமின்றி கிடப்போருக்கும் வீரத்தை உண்டு பண்ணும் பாடல். நன்றி ஐயா. எல்லா புகழும் ரவி முருகையா அவர்களுக்கே. அடுத்த நிகழ்வு வரவேற்புரை வழங்க வருகின்றார்கள். சத்தமில்லாமல் சாதனை செய்யும் செயல் வீரர், 24 மணி நேரம் பணி செய்ய போதவில்லை என்று உழைக்கும் செயல் வீரர், குடியரசு தின விழாவில் ராணிமேரி கல்லூரியின் சார்பில் குழு நடனத்தில் தொடர்ந்து 10 முறை முதல் பரிசு வெல்ல காரணமானவர், முறை வென்றவருக்கு 10 விரல்கள் இணைய கர ஒலிகளால் வரவேற்பினை அளிப்போம். வரவேற்புரை வழங்க வருகின்றார்கள் இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் உடற்கல்வி, உடல்நலக்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை முனைவர் திருமதி உமா அவர்களை வரவேற்புரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களுடன் கூடிய வணக்கம். ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இன்று நாம் அனைவரும் ஒன்று கூடி இருப்பது ஒரு மிகச் சிறப்பான நாளை கொண்டாடுவதற்காக. உலகம் முழுவதும் பெண்களின் சாதனைகள், அவர்களின் தன்னம்பிக்கை, தியாகம் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கு அவர்கள் வழங்கிய பங்களிப்பை போற்றும் மகளிர் தினம் விழா இன்று. இந்த 2026ஆம் ஆண்டின் பிரச்சார கருத்துருவாக கிவ் டு கெயின் எனும் மந்திரத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் இவ்விழா துவங்க உள்ளது. இவ்விழாவை சிறப்புடன் தலைமையேற்று நடத்திட உள்ள நம் அன்பிற்கினிய இனிய முதல்வர், நம் கல்லூரி முதல்வர், விழா குழுவின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். தாய் மண்ணே என்ற தேசபக்தி பாடலை எழுதி இசையமைத்து பெயர் பெற்றவர் திரு ரவி முருகையா அவர்கள். நம் கல்லூரிக்கு இவ்விழாவில் முன்னிலை வகிக்க வருகை குறித்திருக்கும் அன்னாரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். பெரியார் கொள்கையில் ஆழ்ந்த அறிவும், சமூக நீதி, கல்வி மற்றும் அரசியல் தளங்களில் கூர்மையான கருத்துக்களையும் பேசுபவர் வழக்கறிஞர், தந்தை பெரியார் விருது பெற்ற தமிழகத்தின் பிரபல பேச்சாளர் திருமதி அருள்மொழி அம்மா அவர்களையும் எங்கள் கல்லூரியின் சார்பில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் நிர்வாக தயாரிப்பாளரும் நம் கல்லூரியின் முன்னாள் மாணவியுமான செல்வி மாலாமணியன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். வருகையின் போது நம் கல்லூரியின் வளர்ச்சிக்காக நன்கொடை அளித்து அடுத்த மெடிமிக்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரின் துணைவியார் திருமதி பிரியா அனூப் அவர்களை வருக வருக என்று வரவேற்று பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஐநா குழுவின் அகதிகளுக்கான பாதுகாப்பு நிர்வாகத்தின் நிதி நிர்வாகி திருமதி ஸ்ரீவித்யா மகேஷ் அம்மா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஒத்த ரூபாயும் வேணாம், உன் வண்ணப்பத்தட்டும் வேணாம், ஒத்துக்கிட மாட்டேன் ஒதுங்கி நில்லும் மாமோய் என்று பாடிய திரை பாடகி நம் கல்லூரியின் முன்னாள் மாணவி திருமதி தேவி நேத்தியா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் வருகின்றேன். இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் துறை தலைவர்கள், மற்ற விருந்தினர்கள், பேராசிரியர் பெருமக்கள், அலுவலக நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பரையும் நம் கல்லூரியின் யோகா மாஸ்டர் அவர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் ஒருமுறை அனைவரையும் வரவேற்று இடம் பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
வரவேற்புரை வழங்கியமைக்கு நன்றி. அடுத்து தலைமை உரை. தமிழுக்கும் இயற்பியலுக்கும் இடையில் உள்ள உறவு என்ன? தமிழுக்கும் இயற்பியலுக்கும் இடையில் உள்ள உறவு என்ன? எங்கள் முதல்வரின் தலைமை உரையை சற்று செயல்படுத்த கேளுங்கள், உங்களுக்கு விடை கிடைக்கும். வரவேற்கின்றோம் ராணி மேரி கல்லூரியின் ஆற்றல் மிகு முதல்வர் அவர்களை தலைமை உரை வழங்க எங்களுக்கு உற்சாகமான கருவிகள் செய்கிறது. கல்வியாண்டினுடைய மகளிர் தின விழாவிற்கு நம்மிடையே வருகை புரிந்து பாட்டு போட்ட உடனே மேட்ரு பண்ணிட்டு வேண்டாம் பாட்டை பாடணுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கு இந்த கல்வியாண்டினுடைய மகளிர் தின விழாவிற்கு நம்மளுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்திருக்கும் தேசபக்தி பாடலுக்கு சொந்தக்காரர், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பாடலுக்கு சொந்தக்காரரான திரு ரவி முருகையா சார் அவர்களையும், நம்மளுடைய உமாமேடம் சொன்ன மாதிரி நம்மளுடைய நேக் வருகைக்கு நம்மளுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்களில் ரவி முருகையா சார் ஒருத்தர். அதே மாதிரி நம்மளுடைய நிறைய காலேஜில் நிறைய டெவலப்மெண்ட்ஸு, அப்போ எல்லாத்துக்கும் நம்ம அரசையே நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னு நாங்கள் அணுகினப்போ நமக்கு உதவி செய்த ரெடிமிக்ஸ் உரிமையாளர்களுடைய மனைவி திருமதி பிரியா அவர்களையும், மற்றும் காலேஜில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் உடனே வழக்கறிஞர் அருள்மொழி மேடம் கிட்ட 2-3 தடவை ஆலோசனை கேட்டிருக்கிறேன். அந்த மாதிரி என்னுடைய பெருமதிப்பிற்குரிய வழக்கறிஞர் திருமதி அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், மற்றும் நம் கல்லூரியினுடைய முன்னாள் மாணவியரான செல்வி மாலாமணியன் அவர்களுக்கும், திருமதி பின்னணி இசை பாடகி திருமதி தேவி நேத்தியார் அவர்களையும், மற்றும் திருமதி இந்த யுஎன்ஓ அந்த ரெஃப்யூஜி கேம்பினுடைய ஃபைனான்ஸ் இன்சார்ஜ் திருமதி ஸ்ரீ வித்யா மகேஷ் அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருடம் கடந்த 5 வருடங்களாக நம்மோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் பெண் அமைப்பினுடைய கீதாஞ்சலி இசைக்குழுவினுடைய உரிமையாளர் திரு சத்யா அவர்களையும், நிகழ்ச்சியை அவரோடு இணைந்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் விளையாட்டுத்துறை தலைவர் முனைவர் உமா அவர்களையும், அவருக்கு உறுதுணையாக இருக்கும் இசைத்துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் கற்பகம் அவர்களையும், துறை தலைவர்களையும், பேராசிரியர் பெருமக்களையும், கௌரவ விரிவுரையாளர்களையும், மற்றும் என் வாழ்வுக்கு நாங்கள் இங்கு பணிபுரிவதற்கு காரணமாக எங்கள் வாழ்வின் ஆதாரமாக விளங்குகின்ற என்னுடைய அருமை மாணவ செல்வங்கள் அனைவரும் இந்த நேரத்தில் எனது இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பயுமே ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றதுன்னா நிறைய படிப்பேன், நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு ஒரு உணர்ச்சி கொந்தளிப்போடு தான் உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். மகளிர் தினம், அதை பற்றிய கருத்துக்கள், அதை பற்றிய கதைகள், அதை பற்றிய மோட்டிவேஷனல் ஸ்பீச் நிறைய உங்களுடைய சமூக வலைத்தளங்களில் கொட்டி இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சாதாரண ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த ஒரு பெண் தான். எங்கள் பாட்டி ஒரு ஜமீன்தார் ஃபேமிலியில் பிறந்தவங்க. அவங்க படித்தது கிடையாது.
ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன், அதனால அமைதியாக இருக்கும் கொஞ்சம். அவங்க படித்தது கிடையாது. ஜமீன்தார் ஃபேமிலின்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, எப்படி இருக்கும், சினிமாவில் காட்டுற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது அந்த ஊரில். அவங்க படித்தது கிடையாது. அடுத்தது எங்கள் அம்மா. எங்கள் அம்மா வந்து 10வது படிச்சுட்டு இருக்கும்போதே எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆகும்போது 16 வயசு. ஆனால் அவங்க நல்லா படிப்பாங்க. ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை, நாங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னு ஆசை. அப்போ வந்து வெளியே எங்கள் அப்பாவெல்லாம் வெளியே அனுப்ப மாட்டாங்க, ஸ்ட்ரிக்ட்டு. நம்ம வந்து இன்றைக்கி பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் நம்ம கொண்டாடுறோம். ஆனால் அவங்க எல்லாமே வந்து ஆணாதிக்க சமுதாயத்தை சார்ந்தவர்களாகவும் பெண்ணை அடிமைப்படுத்தக்கூடியவர்களாகவும் தான் இருந்திருக்கிறாங்க. நம்ம பெரிதும் மறுக்கின்ற காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் வந்து ஒரு ஆப்பிரிக்கா பையன் வந்து யூஸ் பண்ண அந்த டாய்லெட் பக்கெட்டை கழுவ மாட்டேன்னு சொன்னதுக்காக கஸ்தூரிபாயை வந்து வீட்டை விட்டே வெளியே அனுப்பினவர் தான் காந்தி. அதே மாதிரி பாரதி கல்கட்டாவில் நான் பெரிதும் கொண்டாடுகின்றேன். நான் பாரதி பாட்டு தான் மனசில் வச்சுட்டு வந்தேன் ஆரம்பிக்கணும்னு. தேடி சோறு நிதம் தின்று அந்த பாட்டை சொல்லி ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். ஒரு பாட்டை போட்டு காலி பண்ணிட்டீங்க. அவர் பெரிதும் மதிக்கின்ற பாரதி, அவர் கல்கட்டாவில் நிவேதிதா கூட சகோதரி நிவேதிதா கூட போய் பேசுகிற வரைக்கும், அவங்க உரையை கேட்குற வரைக்கும் செல்லம்மாவை வந்து ஆணாதிக்க கட்டுப்பாட்டில் தான் அவர் வச்சுருந்துருக்காரு. அந்த மாதிரி சமூகத்தில் நிறைய உதாரணங்களை சொல்லி கொண்டு போகலாம். அந்த வழியில் வந்தவங்க தான் எங்கள் அப்பா. வீட்டுக்கெல்லாம் வெளியிலலாம் அனுப்பவே மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஆனாலும் எங்கள் அம்மாவோட தூண்டுதலில், எங்கள் அம்மாவோட முயற்சியில் தான் நாங்கள் படித்தோம். அப்போவே 1978 எனக்கு ஹோம் டியூஷன் வீட்டில் வந்து வாத்தியார் பாடம் நடத்துவார். எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்து பார்ப்பாங்க அவர் எப்படி நடத்துகிறாரு. அப்புறம் 8th வந்து ஒரு டேலண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணேன். அதுக்கு வந்து கவர்மெண்ட் நேஷ்னல் டேலண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணேன். அதுக்கு வந்து அப்போ வந்து எங்கள் வீட்டில் வசதியெல்லாம் கிடையாது. குதிரை வண்டி வச்சு என்னை அந்த டீச்சர் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அப்புறம் படித்த அந்த எக்ஸாம் எழுதுனா ஆனால் கிளியர் ஆகலை. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு அரசு பள்ளியில் படித்து எங்கள் அம்மாவோட முயற்சினாலையும் எங்கள் அப்பா, நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா கூடலாம் நான் மாதம் ஒரு தடவை கூட பேசுனதே கிடையாது. எங்கள் அப்பா கிட்டலாம் ஒரே பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. எனக்கு ரொம்ப தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு தமிழ் பிடிக்கும்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடையாது, சொல்லக்கூடாது. எங்கள் அப்பா தான் எனக்காக அப்ளிகேஷன்லாம் ஃபில்அப் பண்ணாங்க. நான் பிஏ ஃபிசிக்ஸில் வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்கினேன். அதனால் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தான் படிக்கணும்னாங்க. தமிழ் பிடிக்கும், நான் தமிழ் படிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடையாது. சரி, அப்பா சொல்கிறாங்க நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும்னு ஃபிசிக்ஸ் படித்தேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி ராணிமேரி கல்லூரி முதல்வராக நிற்கிறத விட ஒரு இயற்பியல் பேராசிரியர் நிற்கிறது தான் எனக்கு ஒரு உண்மையான அடையாளம், மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கூட. அந்த மாதிரி படித்து வந்தேன். அப்போது எங்கள் அப்பா வந்து அந்த ஆணாதிக்க சமுதாயம் இருந்தால் கூட எங்கள் அப்பாவோட அந்த கண்டிப்பு, அந்த 11 வயது வரைக்கும் எங்கள் அப்பாவுடைய கண்டிப்பும் எங்கள் அம்மாவுடைய தூண்டுகோலும், எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் சொல்லிக் கொடுத்த மாணிக்க பாரதியார், இன்றைக்கும் அவரோட நன்றியாக நான் நினச்சி பார்க்குறேன். அப்புறம் எனக்கு தமிழில் ஈடுபாட்டை உருவாக்கின சந்திரன் தமிழையா, தாவணி அப்போல்லாம் நாங்கள் பாவாடை தாவணி தான் போடணும். தாவணி லேசாக சரியாக போடலைன்னா கூட அந்த கண்ணாலே சுட்டு எரிக்கிற எங்கள் பகவதி டீச்சர், அந்த மாதிரி ஒரு ஆசிரியர் சமுதாயமும் ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருக்கின்ற பெற்றோர்களும் இன்றைக்கு உங்களுக்கு இல்லை. அந்த ஆதங்கம் எனக்கு ரொம்பவே உண்டு. ஒரு கல்லூரி முதல்வர் அப்படிங்கிறவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு தான் துணையாக இருக்கணுமே ஒழிய பிள்ளைங்களை படிப்பை பாதியில் நிறுத்துறதுக்கு துணையாக இருக்கவே கூடாது. ஆனால் நேற்று நான் சும்மா வலைத்தளங்களில் இருக்கிற கதைகளையோ மற்ற மோட்டிவேஷனல் ஸ்பீச்சையோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வரல. வாட் ஐ ஆம் ஃபேஸிங் ஆஸ் எ காலேஜ் பிரின்சிபல் டெய்லி, அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீ அதில் ஒரு பாயிண்ட், ஒரு சொல், ஒரு வார்த்தையை மாற்றும் அப்படின்னு இந்த ஹாலை விட்டு வெளியே போனீங்கன்னா அது இன்னைக்கு எனக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நான் என்னோட இடம் சார்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு செமஸ்டர் வரைக்கும் நல்லாவே படிச்சிருந்தா, நல்லாவே இருந்தா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய போக்கில் சில மாறுதல்கள், தவறான வழிகாட்டுதல்கள், பத்தாத்துக்கு கையிலே நீங்கள் ஒரு மான்ஸ்டரை வேற கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதனுடைய வழிகாட்டுதல், அதில் அந்த பொண்ணு தடம் மாறி போகிறா. அது எப்படி தடம் மாறி போகிறா அப்படின்னு ஒரு தடவை அருள்மொழி மேடம் கூட ஒரு நிகழ்ச்சியில் பேசிட்டு வரும்போது, அவங்க கூட காரில் வரும்போது அவங்க எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்போது நான் ப்ரேயரில் கூட சொல்லியிருக்கேன் மேடம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்போது எனக்கு உலகத்தில் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நான் அந்த அதிர்ச்சி எனக்கு ரொம்ப டைஜஸ்டே பண்ணவே முடியல. ஆனால் அதே நிகழ்ச்சி, அதே ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் ராணிமேரி கல்லூரியில் நடக்குது அப்படின்னும் போது நான் அடைந்த மன உளைச்சலுக்கு அளவே இல்லை. அந்த பொண்ணை யாரோ தவறாக வழிகாட்டி தவறான பாதையில் சென்று அவள் சென்றதோடு இல்லாமல் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அவள் சென்றதோடு இல்லாமல் கூட இருக்கிற பிள்ளைங்களையும் டைவர்ட் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டு உடனே இன்டர்வியூ பண்ணி பேரண்ட்டை வர சொல்லி நீங்களே டிசி, ஏன்னா நாங்கள் டிசி கொடுக்கணுன்னா அதில் நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. அதனால் அவங்கள பக்குவமாக பேசி நீங்களே டிசி வாங்கிடுங்கன்னு மிரட்டி பக்குவமாக பேசி நேற்று இந்த கையால் இந்த டிசியை கையெழுத்து போட்டுட்டு தான் இங்கே வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறேன். நேற்று இல்லை, முந்தா நாள் 2 நாள் எனக்கு தூக்கமே இல்லை, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு. ஆனால் ஒரு முதல்வராக அந்த பொண்ணை வெளியே அனுப்புறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தடம் மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான். அதுக்கு காரணம் நீங்கள் கிடையாது, இங்கே இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க அப்பாட்ட கேட்குறேன், ஏங்க உங்கள் பொண்ணுக்கு டிசி கொடுக்குறோன்றோம், நீங்கள் எப்படி உட்காந்துருக்குறீங்களா, என்ன பண்ண சொல்கிறீங்க என்ன அப்படின்றாரு அவர். பொறுப்பில்லாத அப்பாக்கள், பொறுப்பில்லாத அம்மாக்கள், பிரிந்து வாழ்கின்ற குடும்ப சூழ்நிலை, ஒற்றை பெற்றோருடைய குழந்தைகள், அவங்க தான் நீங்கள் இங்கே படிக்கிறாங்க. மோஸ்ட்லி நான் சார்ட்ட வரும்போது கூட பேசிகிட்டு வந்தேன், 5500 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4500 ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் லேர்னர்ஸாக இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கிறாங்க. அவங்க பேக்ரவுண்டு, அந்த பொண்ணு தடம் மாறினதுக்கு காரணம் அவங்க வீட்டு சூழ்நிலை. எனக்கு கிடைத்த அப்பா அம்மா மாதிரியோ, எனக்கு கிடைத்த ஆசிரியர் சமூகம் மாதிரியோ இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு கிடைக்கலன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப அனுதாபம், ரொம்ப ஆதங்கமும் கூட. அதை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் உங்கள் கூட பதிவு பண்ணியிருக்கிறேன், எச்சரிச்சிருக்கிறேன். நம்ம வார்த்தையை கேட்டு ஒரு 2 பேராவது தடம் மாறிட மாட்டீங்களா அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு. அந்த வகையில் எனக்கு வந்து பெண் குழந்தைகள் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு பெண் குழந்தைகள் கிடையாது. ஏன்னா நீங்கள் எல்லாரும் எனக்கு எப்படி தெரியுமா பூங்காவியம் பேசும் ஓவியம் பாடுவீங்க தெரியாது, இந்த பாட்டெல்லாம் தெரியாது உங்களுக்கு. அப்படிதான் நான் உங்களை எல்லாம் நினைக்கிறேன். அதனால தான் தடம் மாறிடக்கூடாதுன்னு அவ்வளவு ஆதங்கப்படுறேன். அப்படி நீங்கள் ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவி இன்னைக்கு வந்து ராணிமேரி கல்லூரி முதல்வர் அப்படின்னா எங்கே போனாலும் எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும். எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் ராணிமேரி கல்லூரி முதல்வர் அப்படின்னா எனக்கு ஒரு அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தது என்னுடைய புற அழகு கிடையாது. நான் எப்பயுமே சொல்கிறது உண்டு, அசம்பிளிக்கு போகும்போது நான் அன்னைக்கு ஒரு அளவு எண்ணெய் அதிகமாக தலையில் வச்சுட்டு வருவேன், நல்ல டைட்டாக பின்னிட்டு வருவேன். அப்போது ராணிமேரி கல்லூரி முதல்வராக எனக்கு கிடைத்திருக்கின்ற அங்கீகாரத்திற்கும் அடையாளத்திற்கும் மரியாதைக்கும் என்னுடைய புற அழகு ஒரு பொழுதும் காரணமாக இருந்ததே இல்லை மாணவர்களே. என்னுடைய கல்வியும் என்னுடைய என்ன சொல்கிறது தன்னலமில்லாத செயல்பாடுகளும் நீங்கள் எப்படியாவது உயர வேண்டும், என்ன மாதிரி நீங்களும் உயர வேண்டும் என்ற ஆதங்கமும் தான் எனக்கு அந்த அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த மாதிரி நீங்கள் இங்கே இருக்கின்ற பேசும் ஓவியமாக பூ காவியமாக உங்கள் பெற்றோருக்கு இருக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு நிச்சயமாக நீங்கள் இருப்பீங்க. அந்த ஆதங்கத்தில் நான் நிறைய திட்டுவேன், ரொம்ப கண்ணா திட்டுவேன். ஆனால் அந்த ஆதங்கத்தில் தான் நான் திட்டுறேன். எனக்கு கிடைச்ச ஒரு பாதுகாப்பான
உங்களுக்கு கிடைக்கல, அதில் நான் உங்களுக்கு குறை சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கட்டமைத்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்குது. அந்த 21 வயசு வரைக்கும் நீங்கள் இதனுடைய தாக்கம் இல்லாமல் நீங்கள் தப்பிச்சு வெளியே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த கொம்பனாலையும் உங்களை அசைச்சு பார்க்கவே முடியாது. அந்த 21 வயசு வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த 5 வருஷத்தில் நீ எங்கே இருக்க போகிற அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோ. பி த ஆத்தர் ஆஃப் யுவர் ஓன் லைஃப். நீ எங்கே இருக்கணும், நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு நீ டிசைன் பண்ணிக்கோ. உன் வாழ்க்கையை நீ டிசைன் பண்ணு. அப்படி நீ டிசைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா மகளிர் தினமும் நம்ம மார்ச் 8 அல்லது இன்றைக்கும் கொண்டாடப்பட தேவையில்லை. என்றென்றைக்கும் நீ கொண்டாடப்பட வேண்டியவள் தான். அந்த நேரத்தில் நான் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். எவ்வளவுதான் நம்ம முன்னேறினாலும் இன்றைக்கு ஆணாதிக்க சமுதாயம் பெண்களுக்கு எதிராகத்தான். என்னுடைய பெருமதிப்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய ரவி முருகையா சார், சத்யா, கீதாஞ்சலி நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. எக்ஸப்ஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸாம்பிள்ஸ். விலக்குகள் எப்பயுமே உண்டு. நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன். நான் 1980 விதின்னு ஒரு படம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒரே ஒரு சீனில் பாக்யராஜ் வருவார். பாக்யராஜை வந்து அந்த பத்திரிகை நிருபர் வந்து பேட்டி எடுக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். நான் அதை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நிறைய சொல்லியிருக்கேன். நான் அப்போ அந்த பத்திரிகை நிருபர் கேட்பாங்க, கற்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு சீன் வரும், அதை தொடர்ச்சியாக நீ இப்போதான் கையில் ஒன்று வச்சுருக்கீங்க, அதில் போய் போட்டு பாரு வரும். அதில் கற்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் கேட்பார், கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்பார். சார் பரவாயில்ல சார், சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஒரு ஆணும் பெண்ணும் கட்டி பிடிக்கும் போது அப்படின்வார். அந்த பொண்ணு அப்படியே லைட்டாக பின்னாடி போகும். அப்புறம் அவர் சொல்வார், ஒரு ஆணும் பெண்ணும் கட்டி பிடிக்கும் போது ஒன்றா சேர்ந்து தான் கட்டுப்பிடிப்பாங்க. ஆனால் கற்புன்னு ஒரு வட்டம் வரும்போது அந்த ஆண் காணாமல் போயிடுவான், பெண் மாட்டிக்குவா. அந்த மாதிரி தான் இன்னைக்கு தடம் மாறி போய் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. அந்த மாதிரி மாட்டிக்காம நீங்கள் உங்கள் வாழ்க்கையை டிசைன் பண்ணி உங்கள் வாழ்க்கையை கட்டமைத்து உங்கள் வாழ்வில் அனைத்து நலன்களும் பெற வேண்டும் அப்படின்னு வேண்டி விரும்பி என்னுடைய வாழ்த்துக்களை, மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் நம் அழைப்பை ஏற்று நம்மிடையே வருகை புரிந்து நம்மளுடைய கல்லூரி வளர்ச்சிக்கு உமா மேடம் குறிப்பிட்டது போல நேக் சமயத்தில் நம்மளுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த திரு ரவி முருகையா சார் அவர்களுக்கும் ரெடிமிக்ஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். அவரோட அந்த பாட்டு நான் குரூப்பில் தான் ஷேர் பண்ணியிருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்லலாம். ஒரே கூஸ் மந்த்ஸ் தான். இட் இஸ் த நீட் ஆஃப் த அவர். இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பிரச்சனைகள்லாம் நம்ம சந்திச்சுட்ருக்கோம். அந்த வகையில் வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இடம் சார்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கற்பூர முல்லையாய் பூங்காவியம் பாடல் பாடி நம்மிடையே என்றும் மனம் வீசி கொண்டிருக்கின்ற நம்முடைய கல்லூரி முதல்வர், ஒரு தாயாய் அன்பு மகள்களாக உங்களை நேசிக்கும் அற்புத பெண்மணி நம் கல்லூரி முதல்வர், உணர்ச்சி மிகு தலைமை உரை வழங்கியமைக்கு எங்களின் நெஞ்சம் நிறைந்த நன்றி. அடுத்து சிறப்பு செய்யும் நேரம். தற்போது இன்றைய மகளிர் தின விழாவின் 6 நாயகர்கள், அவர்களுள் முக்கியமானவர் தற்போது விருதினை பெற உள்ளார்கள். வழக்குரைஞர், பெண்களுக்கு எடுத்துக்காட்டாய் வாழக்கூடியவர் திருமதி அருள்மொழி அவர்கள். நம் கல்லூரியின் முதல்வர் அவர்கள் அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார்கள். மாணவர்களின் உற்சாகமான கருவறைகளுக்கு இடையில் பெண்களின் சிகரமாய் தன் உரை வீச்சால் எல்லோருக்கும் முன் மாதிரியாக திகழக்கூடிய வழக்குரைஞர் திருமதி அருள்மொழி அவர்களுக்கு நம் கல்லூரியின் முதல்வர் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யும் நிகழ்வு தற்போது வர இருப்பது
எழுச்சி மிகு உரை வழங்க வருகின்றார்கள். வழக்குரைஞர், திராவிடர் கழக பேச்சாளர், சமூக ஆர்வலர், பெண் சிந்தனையாளர், சமூகம் மற்றும் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து பேசக்கூடிய வல்லமை மிக்கவர், புதிய தலைமுறை உள்ளிட்ட தொலைக்காட்சி நிகழ்வுகளில், விவாத நிகழ்வுகளில் பங்கேற்று எதிரில் இருப்போரை திணறடிக்கும் திறமை மிகு பேச்சாளர். அவர்களை உங்களின் பலத்த கரவொலிகளுக்கு இடையில் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். வாருங்கள் அம்மா, சிறப்புரை தாருங்கள். மிக அழகாக இங்கு இணைப்புரை வழங்கி என்னை அறிமுகப்படுத்திய பேராசிரியர் கிருத்திகா அவர்களே, ஒரு எழுச்சியும் உணர்ச்சியும் மிகுந்த உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவருடைய அன்புக்கும் மரியாதைக்குரிய கல்லூரியின் முதல்வர் அவர்களே, திரு ரவி முருகையா அவர்களே, இங்கு விருது பெற வருகை தந்திருக்கின்ற நமது மரியாதைக்குரிய மாலா கண்ணன் அவர்களே, நேரா அவர்களே, சித்ரா மகேஷ் அவர்களே, ஸ்ரீவித்யா மகேஷ் அவர்களே, மெடிமிக்ஸ் உரிமையாளர் பிரியா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு அத்தனை ஏற்பாடுகளையும் செய்த பேராசிரியர் உமா அவர்களே, கற்பகம் அவர்களே, இங்கு கூடியிருக்கின்ற பேராசிரியர்களே, நண்பர்களே, அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இத்தனை பேர் விருது வாங்கணும், விருது வாங்கின எல்லாரும் பேசணும். அதுக்கு முன்னால நான் கோர்ட்டுக்கு போகணும். ஏன்னா அங்கே ஒரு வழக்கு, முக்கியமான வழக்கு இருக்கு. ஆகையினால நான் உங்கள் அனைவர் அனுமதியோடு முதல்ல இந்த உரையை ஆற்றிவிட்டு கிளம்புவதற்கு இப்பொழுது வந்து நிற்கிறேன். ரொம்ப அதிகம் பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. பெண்கள் நாள் இது வெறும் மகளிர் தினம் அல்ல, உலக உழைக்கும் மகளிர் நாள். இதை ஒவ்வொரு ஆண்டும் நம்ம திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா பெண்களை கொண்டாடுவது அப்படின்னு எல்லாரும் சொல்றோம். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் அதில் உடன்பாடு இல்லை. யாரும் நம்மளை கொண்டாடலாம் வேண்டாம், மரியாதையா நடத்தினா போதும். மரியாதையா நடத்தினா போதும். அதனால இந்த செல்லம் கொஞ்சிறது, அதெல்லாம் விட்டுங்க. தைரியமா துணிஞ்சு யாரையும் நேருக்கு நேரா பார்க்க கத்துக்கங்க. யாராவது பக்கத்துல வந்து நின்னா ஏய் என்ன அப்படின்னு கேட்கிற அந்த தொழில் உங்களுக்கு வந்தா மட்டும்தான் இனிமே இந்த உலகத்துல தைரியமா வாழ முடியும். ரெண்டாவது, நம்ம உயரமா குட்டையா? நான் நினைக்கிறேன் ஸ்ரீவித்யா மகேஷ் அவங்க என் பக்கத்துல நின்னா நான் கொஞ்சம் குட்டை. அநேகமா கற்பகத்தோட நின்னா நான் கொஞ்சம் ஈக்குவல். என்னை விட கொஞ்சம் கீழே யாராவது இருந்தாங்கன்னா நான் உயரம். அவ்வளவுதான். உங்களை வேற யாரோடையும் ஒப்பிட்டுக்காதீங்க. உங்க உயரம், உங்க நிறம், உங்க உடம்பு, அதுதான் இயற்கை, அதுதான் அழகு. என்ன யாராவது அவங்க பிள்ளையா இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்காக கவலைப்பட்டா நான் வந்து ஒரு அரை அடிக்கு ஹீல்ஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இறங்காம இருக்க முடியுமா ஹீல்ஸ் விட்டு? அப்ப தெரிஞ்சிடும். பல நேரங்கள்ல மேக்கப் எல்லாம் போடுவீங்கல்ல, எங்கே போட்டு போறீங்க, திரும்பி வீட்டுக்கு வந்து இந்த சோப் போட்டு முகத்தை கழுவி தொடச்சிட்டு பார்த்தா நிஜமாவே நம்ம அழகா இருக்கோம்னு தெரியும். பார்த்துருக்கீங்களா? கல்யாண பொண்ணுங்களை பார்த்தா கூட கல்யாணத்துல பார்த்தா சமயத்துல பயமா இருக்கும். கல்யாணத்துக்கு அடுத்த நாள் போய் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நைட்டியை போட்டுக்கிட்டு மூச்சை கழுவி தலையை கொண்டை போட்டுட்டு இருக்கோம். அட இந்த பொண்ணு இவ்வளோ அழகா இருக்குது, ஏன் நேற்று அப்படி இருந்துச்சு? ஏன்? ஏன்னா பழைய படத்துல
பார்த்துருப்பீங்க, ஒரு கல்யாண வீடுன்னா ஒரு பாட்டு போட்டுருவாங்க. இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் என்ன பாட்டு? மணமகளே மருமகளே வா. எங்க இருந்து அழைச்சிட்டு வருவாங்கன்னா அம்மா வீட்டுல இருந்து அழைச்சிட்டு வருவாங்க. இப்ப பொண்ணழைப்பு பியூட்டி பார்லர் இருந்து தான் அழைச்சிட்டு வரணும். அழகா இருங்க, தப்பு இல்லை, அழகா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. ஆனா அழகுதான் நம்மளுக்கு மரியாதைன்னு நினைச்சிடாதீங்க. அதுதான் நம்முடைய முதல்வர் சொன்னாங்க. நமக்கு பிடிச்ச ரசனையா இருக்கணும். மனிதர்களுக்கு அழகியல் இருக்கு இல்லையா? பெண்கள் மட்டும்தான் அழகுபடுத்திக்கிறாங்க, ஆம்பளைங்க அழகுபடுத்துறது இல்லை. நீங்க எல்லாம் பாத்ரூம் போயிட்டு சும்மா இப்படி பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஆனா ஆண்கள் பார்த்தீங்கன்னா கையை கழுவிட்டு தலையை எப்படி கையை கழுவிட்டு சாப்பிட்டுட்டு உடனே தலையை எப்படி இப்படி, அது அவ்வளவுதான் தலை, அவ்வளவுதான். ஆனாலும் ஏன்னா அழகுணர்ச்சி. அதனால அழகுணர்ச்சிக்கு நம்ம எதிரி இல்லை, அழகுதான் பெண்ணின் அடையாளம்னு சொல்றதுக்கு நம்ம எதிரின்னு மனசுல வச்சுக்கோங்க. மூணாவது, எல்லாரும் வாழ்க்கையில முக்கியமான கட்டத்துல இருக்கீங்க. நம்முடைய முதல்வர் சொன்னாங்க, இப்படியும் நடக்குமான்னு அன்னைக்கு அவங்களுக்கு ஆச்சரியம். ஏன்னா நாங்க வழக்கறிஞராக இருக்கிறதுனால அடிக்கடி அந்த வழக்குகளை பார்க்குறோம். நான் ஏற்கனவே இங்கே கல்லூரியில் வந்து பேசியிருக்கேன். அப்போ அது 3 ஆண்டுகளுக்கு முன்னால அதை கேட்ட மாணவிகள் யாராவது இருக்கீங்களா? இல்லை. அதனால திருப்பியும் சொல்றேன், ஏன் அந்த வழக்கு அவங்களுக்கு அவ்வளவு மனசுல பாதிச்சதுன்னு சொன்னா, ஒரு சென்னையில உங்களை போல கல்லூரியில படிக்கிற ஒரு 2ஆம் ஆண்டு மாணவி, அவங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. அவங்களோட வீடியோ ஒரு பையன்கிட்ட இருக்கு. அதுக்காக தான் வந்தாங்க. அப்ப என்னன்னு பேசும்போது எப்படி நடந்தது, பல வழக்கு, இது எனக்கு முதல் வழக்கு கேட்டப்போ அதிர்ச்சி. அதுக்கப்புறம் பிள்ளைங்களா நம்ப மாட்டீங்க, 38 வழக்கு, 38 வாட்ஸ்அப் கான்வர்சேஷன். நான் இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், இவங்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்றாங்களே, இவங்கெல்லாம் காலேஜில் படிக்கலையா, இவங்களுக்கெல்லாம் இப்போ காதல் வந்திருக்காதா, இவங்களை யாரும் சைட் அடிச்சிருக்க மாட்டாங்களா, இல்லை இவங்க யாராவது பார்க்காம இருந்திருப்பாங்களா கேட்பீங்கல்ல? எல்லாருக்கும் அதெல்லாம் இருக்கு. உங்களை திட்டுற எல்லா பேராசிரியரும் பஸ்ல வந்திருப்பாங்க, அவங்கள பார்க்கறதுக்கும் யாராவது பஸ்ல வந்திருப்பாங்க. அப்ப போட்ட பாட்டு தான், எனக்கு பாடலாம் வராது, நம்ம பாட்டு போட்டுறாதீங்க தாய்களா. என்ன பாட்டு? கண்கள் இரண்டால். இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் படிக்கும் போது வந்த பாட்டு தான். அதான் பாவாடை தாவணி இல்லையா? அந்த பொண்ணு சுடிதாரியா இருக்கு, பாவாடை தாவணி காலம். ஆனா என்ன, அப்படியே பார்த்துட்டு இறங்கி பத்திரமா வீட்டுக்கு போயிட்டா பிரச்சனை இல்லை. ஒரு லெட்டர் எழுதுவாங்கப்பா, அந்த பையனோட கல்யாணம் நடக்காது, அப்பா அம்மா வேற மாப்பிள்ள பார்த்துருவாங்க. ஐயோ பயப்படுவாங்க பாருங்க. என்ன ஆச்சு அண்ணா? இல்லைண்ணா, நான் எழுதின லெட்டர் அந்த பையன் கையில் இருக்குதுண்ணா. எப்படியோ அந்த லெட்டரை வாங்கி பார்த்தா என்ன எழுதியிருக்காங்க? அன்புள்ள உங்களுக்கு நான் உங்களையே நினைத்து நினைத்து, இதெல்லாம் ஒரு 5 வரி இருக்கு போட்டு கடைசியா இப்படிக்கு உங்கள் நினைவிலேயே துடிக்கும் உங்கள் நான். அவ்வளவுதான். அன்புள்ள உங்களுக்கு உங்கள் நான். இந்த 2 வார்த்தைக்கு பயந்து ஐயோ என் லெட்டர் அந்த பையன் கையில இருக்குன்னு பதறுவாங்க. எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால அவங்க சொன்ன மாதிரி நாங்க எல்லாம் தப்பிச்சுட்டோம். உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, அது உங்க கையிலேயே இருக்கா? நீங்க ரொம்ப ஃபாஸ்ட். எதுல? டைப் பண்றது, டெக்ஸ்டிங். Day 1 தயவுசெய்து இந்த வீடியோவை ஆஃப் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் இருக்கிறது நம்மளுக்காக மட்டும்தான்.